உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நாளை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கில் நீதிபதி அல்லி பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன், மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கில் விசாரணை தொடங்காத நிலையில அமலாக்கத்துறை எப்படி விசாரணையை தொடங்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ், உச்சநீதிமன்றத்தின் கேள்விக்கும் குற்றச்சாட்டு பதிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியை ஏன் ஆஜர்படுத்தவில்லை என்று புழல் சிறை நிர்வாகத்துக்கு தொலைபேசி வாயிலாக நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பினார். உடல் நலக்குறைவு காரணமாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்த இயலவில்லை என சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காணொலி காட்சி மூலமாக குற்றச்சாட்டு பதிவை ஏன் மேற்கொள்ளக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அமலாக்கத்துறை தரப்பிடம் கருத்தை கேட்டார். அமலாக்கத்துறை இதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நாளை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நேரில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றால் காணொலி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நாளை வரை 53வது முறையாக நீட்டித்தும் நீதிபதி எஸ் அல்லி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.